வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஆரம்பம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மோகன் பகத் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் டைம் டிராவலை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா மோகன் பகத் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு கைதியா இருக்காரு. அவரு ஒரு நாள் திடீர்னு ஜெயில இருந்து மாயமான முறையில எஸ்கேப் ஆயிடுறாரு. எந்த விதமான க்ளூஸ் அப்படின்றதுமே விட்டுட்டு போகவே இல்லை. இந்த எஸ்கேப்பை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதான் ரவீந்திராவும் அவரோட பார்ட்னரும் வராரு. அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அதன் வழியா நம்ம ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அண்ட் எப்படி அவர் அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ணாரு அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மிஸ்டரியை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஐடியா அப்படின்னே சொல்றேன். பொதுவா இந்த மாதிரியான டைம் டிராவல் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அண்ட் அந்த எஸ்கேப் பிளான் அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்றதே ஒரு நீட்டான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உண்டாக்குச்சு. அதாவது ஸ்டார்டிங்ல ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ எப்படி அது சாத்தியமாச்சு அண்ட் ஹீரோவோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை தூண்டிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட எமோஷன்ஸ் அப்படின்றதுமே டு அன் எக்ஸ்டென்ட் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி ஹீரோக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா கன்வே பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல விஷுவலாவும் அந்த ஊரை நல்லாவே கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் 2.25 மணி நேரத்துல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்துல அந்த ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த கதை பெரிய லெவல்ல சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டிராக் பண்ணி சொல்லியிருப்பாங்க அண்ட் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு கதையா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த டைம் டிராவல் கான்செப்ட் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க இன்று நேற்று நாளை பண்ணலாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான சிம்பிளிசிட்டி அப்படின்றது இந்த கதையில மிஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர்ல இருக்கக்கூடிய அந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றதே பெரிய லெவல்ல மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.